ஹாய் ஹலோ கைஸ் ஆர்னட் டு மீட் யூ. நம்ம நேரா மேட்ருக்கு போயிடலாம். இன்னைக்கு என்ன அனிமினா, இது ஒரு லவ் அனிமி தான். பேர் என்னன்னா த கப்புள் ஆஃப் குக்கூஸ். ஃபர்ஸ்ட்டு ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு போவார். அப்போ போகும்போது ஒரு பொண்ணை பிரிட்ஜில் பார்ப்பாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோ கிட்ட வந்து நீ வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலனா எனக்கு விருப்பமே இல்லாமல் எனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிட்டாங்கன்னுவாங்க. அப் ஆனா வந்து ஹீரோவுக்கு ஒரே வெட்கம். அதுக்கப்புறம் ஹீரோ வரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவோம். 2 பேரும் மீட் பண்ற இடத்துல. அங்க போயிட்டு அவங்க அப்பாகிட்ட இதான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலனா அவனுக்கு பார்த்த அந்த பையனே வந்து ஹீரோ தானாம். அப்புறம் ஹீரோக்கே ஷாக்கு. எதனாலனா இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு தான் ஹீரோவே வந்தாரு. ஆனா வந்து அங்கேயே மாட்டிக்கிட்டாரு. ஆக்சுவலா இந்த கதை வந்து 2 குழந்தைங்க பொறக்குது ஹாஸ்பிட்டல்ல. அந்த குழந்தைங்க பொறக்கும்போது, அ உ 2 குழந்தையும் மாத்தி வச்சுர்றாங்க. மாத்தி வச்சதுக்கப்புறம் பல நாள் கழிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க பேரண்ட்ஸ்க்கு குழந்தை மாறிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணி, இந்த மாரி பசங்க பெரியவங்களாகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. நம்ம 2 குடும்பத்துக்கு நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகட்டும் அப்டின்ட்டு, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்டின்னு நெனைப்பாங்க. ஆனா வந்து ஹீரோவுக்கு வந்து அவங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு மேல க்ரஷ்ஷு. ஹீரோ வந்து ஒரு புத்தக புழு அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேல வந்து அவருடைய க்ரஷ்ஷு. அவங்க தான் வந்து நம்பர் 1. இவங்க ஸ்கூல்ல வந்து சரியான போட்டி நடக்கும். யாரு ஃபர்ஸ்ட்டு வராங்க, யாரு செகண்ட் வராங்க அப்டின்ட்டு. நமக்கு எதுக்கு நமக்கு லவ்ஸ் மட்டும் இருந்தா பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு இந்த அனிமி பார்த்தேன். ஆனா இந்த அனிமி செம்மையா இருக்கு. நீங்க அனிமி பாருங்க. செம்மையா இருக்கும். அதே மாரி இந்த அனிமில ஒரு இடத்துல வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு, "கண்ண மூடி கொஞ்ச நேரம் உட்காரு. உன் கண்ணு முன்னாடி யார் வராங்களோ அவங்க தான் உன் ஒய்ஃப்" அப்டின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோ கண்ண மூடி உட்காரும்போது அவங்க சிஸ்டரு, இந்த க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணாங்களே அந்த பொண்ணு 3 பேரும் வரும்போது ஹீரோக்கு ஒரே பக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது தான் இந்த அனிமி. அதே மாரி இந்த அனிமில வந்து அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சில இடத்துக்கு போவாங்க. அ அப்படி போகும்போது எந்த மாரி பொசசிவ் ஆகுறாங்க, எப்படிலாம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கதையில. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மாமனாரு என்ன பண்ணுவாரு, 2 பேருக்கும் ஒரு ஹவுஸ் தனியா பிரிச்சு குடுத்துருவாரு. பிரிச்சு குடுத்துட்டு, "நீங்க 2 பேரும் இந்த ஹவுஸ்ல தான் வாழணும். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்." அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் வந்து ஹீரோ அந்த ஹவுஸ்க்கு போவாரு. அவரு வந்து ரூம விட்டு வெளிய வரமாட்டாரு. ஆனா வந்து ஹீரோவுக்கு செம்மையா சமைக்க தெரியும். அந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. ஆர்டர் பண்ணி சாப்பிடும். அப்போ வந்து ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாரு. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம், அந்த பொண்ணு என்ன பண்ணும், "என் ஸ்கூல்ல இருக்க எனக்கு புடிக்கல. என்னுடைய மார்க் வந்து ரொம்ப கீழ இருக்கு. அதனால உன் ஸ்கூலுக்கு வந்துர்றேன்ட்டு" அவனுடைய ஸ்கூலுக்கு வந்துரும் அந்த பொண்ணு. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஹீரோ வந்து ஒரு க்ரஷ் இருந்துச்சு இல்லையா? அந்த க்ரஷ் வந்து அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிடும். எதுனா நிச்சயதார்த்தம் பண்ணுச்சு இல்லையா? அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிடும். ஆனா வந்து யாருமே பேச மாட்டாங்க அந்த பொண்ணு கூட. ஏன்னா வந்து வெளிய இருந்து வந்தவ இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட்டு அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு போயிட்டு ஹீரோவுடைய க்ரஷ்ஷு போயிட்டு பேசுவாங்க. நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போய் பேசுவாரு. "உனக்கு இவன முன்னாடியே தெரியுமா?" அப்படின்ட்டு அவங்க க்ரஷ்ஷு கேட்பாங்க. ஆனா ஹீரோ வந்து, "இல்ல இப்பதான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பேசுவாங்க. ஏன்னா வந்து அந்த க்ரஷ்ஷுக்கு தெரியாது இல்லையா? இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நெறைய இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துலலாம் போயிட்டு